வணக்கம் யோஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதே டிடிஜி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி சீரிஸோட 2வது பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். 2வது எபிசோடுன்னு சொல்லலாம். ஆமாம், 2வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறோம். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கொடுத்து ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், கேம் பிளேக்குள்ளே வந்து சிறப்பாக வந்தாச்சு. அதாவது 2வது எபிசோடு வந்து ஆரம்பிக்க போகிறோம். பார்த்தீங்களா, 2 மாதிரி டேஸ் பிளேடுன்னு 2வது நாள் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னடா ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து தானே பெட்டெல்லாம் ஃபார்ம்லாம் வைக்க போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதான் கரெக்டாக தான் சொன்னேன். ஆனாலும் நம்மளுக்கு ஃபார்ம் வைக்க மூலம் இருக்குது. இது நார்மலான வீடு கைஸ். இதுக்கடுத்து பக்கத்தில் கொஞ்சம் பெரிய வீடு வரும். அதுக்கடுத்து இன்னொரு பெரிய வீடு வரும். அதுக்கடுத்து ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடு கட்டி வச்சுட்டு ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்குது. இருங்க காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த மரத்தை கொஞ்சம் அழிக்கலாமா, இல்லை பின்னாடி ஃபார்ம் வச்சிடலாமா? ஓகே கைஸ், பின்னாடி வந்து ஃபார்ம் வச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள், இந்த பேம்பு ட்ரீ எடுத்துடலாமா? இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. இப்போ வந்து நம்ம வுட்டை கையில் எடுத்துக்கலாம் கைஸ். WOOD, என்னடா டி, வுட் எடுத்தாச்சு. வுட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே நார்மலான இந்த மாதிரி வுட்டு தான் போடுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செரி வுட்டு போடுவோம். ஓகே, போடலாமா? அதுக்கு முதல்ல இதெல்லாம் எடுத்துடலாம், க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணியாச்சு. யாரா நீ? 1 2 3 4 5 6 7 8 போட்டாச்சு. இவங்கெல்லாம் சர்வேவரில் இருந்தால் இந்த நேரத்தில் எப்படி துரத்துவாங்க நினச்சி பாருங்கள், இப்போ தான் புரியும். ஓகே, 9 போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு ஒரு இவ்வளோ போடுவோம், கரெக்டாக இருக்கும்ல. இந்த பேம்பு வரைக்கும் போடுவோமா? ஆமாம், பேம்பு வரைக்கும் போட்டுருவோம். இப்போ இதை இப்படி ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த சைடு வழியாகவும் உள்ளே வந்துக்கிற மாதிரி பண்ணிடலாம். இங்கிட்ட ஒரு கேட் போட்டுடலாம், ஓகேவா? இதுக்கு மேலே வந்து ஃபென்ஸை செட் பண்ணிடுவேன். இந்த வழியாகவே வந்து நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி வச்சிடலாம், ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல கேப் விடணும், கரெக்டாக? ஏன்னா தண்ணி போகிறதுக்கு கேப் விடணும். இப்போ இவ்வளோ தான், இந்த வுட்டு வந்து நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம வந்து கேப் விட்டு இல்லை ஆரம்பித்தோடனே, அன்றைக்கி வீடு கட்டும் போது ஆரம்பித்தோடனே எவன் வந்தான்? மாட்டுப்பாய உள்ளே வந்தான். இன்றைக்கி நீ வரியாடா? ஏன்டாடி? என்னடா கேமரா வியூ ஏதோ இதாக ஷேக் ஆகுது. இந்த வெர்ஷனே அப்படி தாங்க இருக்குது. இன்னொரு வெர்ஷனை மாற்றுங்கடா அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், வெறியாயிடுவாங்க. ஏன்னா வெர்ஷனை ரொம்ப மாற்றி வெறியாயிட்டேன் அவங்க. அதில் என் ஃப்ரெண்டு லாபம் இருக்கானே, அவன்லாம் கேஸ்டில் கட்டினாங்க. யூடியூப்பை பார்த்து கிரியேட்டிவிட்டியில் கேஸ்டில் கட்டினான். வாடா வேறு சர்வர் போவான்டான்னு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அவங்க கதை. சோகமாக ஆயிட்டான். டே வீடியோ எடுக்கிறப்ப என்னடா இவ்வளோ கேமரா ஷேக் ஆகுது, என்ன ஆச்சு என்னன்னு நான் வந்து பார்க்குறேன், ஓகேவா? இப்போதைக்கு என்னன்னு தெரில, ரொம்ப ஷேக் ஆகுது. இந்த சர்வரே அப்படி தான் இருக்குது. சர்வரெல்லாம் திரும்பியெல்லாம் மாற்ற முடியாது. இந்த சர்வரே ஏதோ வச்சு முடிக்கணும். இந்த சர்வரை முடிச்சுட்டு அப்புறம் வேணால் வேறு சர்வர் போகலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு சர்வருக்கே இதாகிருச்சு. எங்களோட மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னத்த சொல்கிறது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம அடியிலையும் இன்னொருக்கு உடச்சிட்டோன்னா தண்ணி வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி வைக்கணும். ஸோ இங்கேயும் உடச்சிடலாம். என்னடா அதுக்கு அது கல் வந்துருச்சு. டக்குன்னு ஓட பிசின்னா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று நம்ம இவங்க வந்து, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வச்சு விளாடுவாங்க. நடுவில் இது இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை வச்சு விளாடுவாங்க. நம்மளுக்கு இந்த டீபேடு தான் கைஸ் எப்போயுமே. எப்போ எந்த சர்வர் எங்கே போனாலும் இந்த டீபேடை தவிர நான் எதையுமே எடுக்கிற மாதிரி தெரியாது. இந்த டீபேடு தான் நல்லா இருக்கும் விளாட்றதுக்கு, ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து என்னோட ஒப்பீனியனில் படி நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப பேசாமல் உடச்சிட்டு டக்குன்னு அதாவது வீடு கட்ட மாட்டோம், ஃபார்முக்கே கொஞ்சம் வந்து சப்போர்ட், அதாவது ஃபார்முக்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது லைட்டு அந்த மாதிரி சைடில் போட போகிறேன். வீட்டுக்கு வெளியே ரொம்ப இருட்டாக இருக்குல்ல, அதனால்
டக்குன்னு ஓடலாம். என் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணேங்க இந்த நேரத்தில் இப்போ தான் ஃபோன் பண்ணேன் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி. அதுக்கடுத்து அவன் எடுக்கலையா, அதனால விட்டுட்டேன். டே ஐயோ முதல்ல ஃப்ரெண்ட்ஸு போடணுங்க வெறியாகுது. இதெல்லாம் இப்படிலாம் இருக்கவே கூடாது. ஓகே கைஸ், வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பெல் சிம்பிள் கொடுத்தா அதில் படுங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சோகம்னா இந்த ஃபென்ஸை போடாமல் கொஞ்சம் வெறியாகுது. அவங்க வேறு வந்துட்டு போகிறாங்க. ஏதோ ஸ்விம்மிங் பூல் நான் வீடு கட்டி, அதான் ஸ்விம்மிங் பூல் ஏதோ கட்டி இருக்க மாதிரி அவன் பாட்டுக்கு வராமல் போகிறான். ஏதோ அந்த சத்திரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடம் மாதிரி போயிட்டு வராங்க. இதுதான் ஒரே ஒரு தொல்லை. ஜாம்பியே வராமல் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு பண்ண போகிறேன். இன்றைக்கி கிடையாது, சர்வைவல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ஒரு ட்விஸ்ட்டு நடக்க போகுது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது இப்போயே சொன்னால் நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் க்ரியேட்டிவிட்டி போட்டோம். ஒரு 3-5 வீடு கட்ட வேண்டியது இருக்குது. கட்டிட்டு அப்படியே க்ரியேட்டிவிட்டியை முடிச்சுட்டு சர்வைவல் போயிடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸை போட்டுடலாமா? சந்தேகமாக இருக்கே. ஓகே கைஸ், ஃப்ரெண்ட்ஸை போட்டுடலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆரம்பித்த உடனே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போயும் அப்படி தான் இருக்கும். போக சரியாயிரும்னு நம்புகிறேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சரி, அங்கே வந்து செரி போட்டதுனால இங்கேயும் செரி ஃப்ரெண்ட்ஸே போட்டு முடிச்சு விட்ருவோம். அது யார்ரா? இல்லை இங்கே என்ன கேம் நடத்துகிறான்டாடா? இல்லை புரியலை. கேம் நடத்துகிற மாதிரி இவன் இங்கே நிற்கான், அவன் அந்த அங்கிட்டு நிற்கிறான். இதெல்லாம் இந்த கேம் மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, பேட்டில் ராயல் ஆரம்பித்தோன்னே கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன சண்டைக்கு விட போகிறேன் நான் அவங்க எல்லாத்தையும்? புரியலை எனக்கு. வேலை என்னடா பண்ணுறீங்க கைஸ்? இது வழியாக நம்ம குதிச்சு உள்ளே போயிடுவாங்களோ? போக முடியாதுல்ல. எதுக்கும் நம்ம இங்கே ஒரு வுட்டு போட்டு இப்படி போட்டுருவோம், முடிச்சு விட்ருவோம். எதுக்கு அது கேவலமாக இங்கே இப்படி போட்டு இப்படி முடிச்சு விட்ருவோம். ஏன்னா இந்த சைடு தான் வீடு வரப்போகுது. அதுக்கடுத்து போக நிறைய வீடு வரப்போகுது. அதுக்காண்டி நிறையா வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, சுற்று வட்டாரத்தில், அதாவது சரௌண்டிங் பிளேஸில் எல்லா இடத்துலையுமே ஃபென்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சாச்சு. இப்போ வாட்டரை ஊற்றிக்கலாம். இந்த இருக்கிற வாட்டர் பக்கெட்டை ஊற்றிட்டு அதுக்கடுத்து இவங்க அது என்னது, அது பேர் என்னதோ நெதரைட் ஸ்வாடு, அதை எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் சர்வைவல்லாம் நெதரைட் ஸ்வாடா, சும்மா நார்மலாக இருக்கிற ஸ்வாடை எடுத்து வெட்டினோமா போனோமான்னு இருப்போம். ஐயோ காமெடியாக இருக்குது கைஸ். இன்னொன்று இவெல்லாம் சாவர மாதிரி இருக்காது, ரொம்ப அடி வாங்கி இவன்கிட்ட வந்து அப்புறம் தான் இவனை கொல்ற மாதிரியே இருக்கும். நான் இப்போடா செஸ்ட் எடுத்தேன், ஆமாம் உள்ளே போட்டுருந்துருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, காலையில் ஆயிடுச்சா ராத்திரி ஆகுதா? ஐயோ ஒன்றுமே தெரியலையே. ஏற்று தண்ணி ஏற்று ஏமா சி ஏமாவா வேமா ஏத்துறா விஜய், உன்னா முடியும். டக்குன்னு பக்கத்து இதுக்கு போ, தண்ணியை ஊற்று. இதாண்டா கேட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ளே போகுது. போயிட்டோம்னா நம்ம அதுக்கடுத்து ஊற்றுறதெல்லாம் பார்த்துக்கலாம்ல. டக்குன்னு வேலையை முடிச்சு விட்ருவோம். பாவி, இன்னொன்று இந்த மைன்கிராஃப்ட்காரை வந்து நிறையா பண்ணிட்டான். ஜாவா இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு கேம்லேயே வித்தியாசமாக கொண்டு வந்துட்டான். அதில் எதுவுமே சொல்லலை நான். இங்கே மழை பெய்யுது தெரியுமா? இந்த மழை பெய்கிறத இவன் வந்து அந்த தண்ணி வந்து நம்மளாவே ஊற்றாமல் நிறையிற மாதிரி வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹோ எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு ஒவ்வொரு செடியாக போட்டுடலாம். எப்படா எங்கடா நடக்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இனிமேல் தான் கைஸ் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு இதுலேயே நடந்துட்டு போக வேண்டியதான். அப்படியே இங்கே என்னடா தண்ணி ஊற்றலையா? பேம்பு வளர்கிற இடத்துல வந்து நான் வந்து செடி நட்டிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன செடி போடலாம்? பீட்ரூட் போடலாம் கைஸ், கேரட் போடலாம், பொட்டேட்டோ போடலாம், வேறு என்னென்ன சீட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் போடுவோம். என்னடா இங்கிட்டலாம் வேலை செய்ய முடியாது, அதானே பார்த்தேன். ஏதோ லேக் ஆகுது கைஸ், கொஞ்சம் கேமு கொஞ்சம் க்ராஷ் ஆகிடாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது. ஓகே, இங்கே தண்ணி ஊற்றணும். நெக்ஸ்ட்டு இங்கே தண்ணி அடைக்கணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. டேய் என்னடா ஆகிட்டுருக்கு? ஓகே வெயிட் பண்ணுங்கள். இங்கே வச்சோம்னா தண்ணி எல்லாம் இதாயிரும். ஆனதுக்கப்புறம் இங்கே ஏதோ உடஞ்சிருச்சா?
ஓகே, தண்ணி சரியாயிடுச்சு. இப்போ ஃபென்ஸை போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஹோ வச்சு இது பண்ணோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஒரு ஃபார்மை கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. வரும்போதே டக்கு டக்குன்னு பேசியிருந்தேன்னா வேலை முடிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ என்ன எடுக்கணும்? வாட்டர் பக்கெட்டும் அந்த செரி ஃபென்ஸும் போடணும். ஃபென்ஸ் என்னோட ஏலே அடப்பா, கொஞ்ச நேரத்தில் உடச்சோன்னே இத்தனை பேர் வந்துட்டீங்கடா உள்ள. இரா உடச்சி விட்றேன், அண்ணன் உடச்சி விட்றேன், போயிட்டு வாங்க, வெளியே போடா. அடா பாவிங்களா, என்னடா பண்ணுறீங்க? ஸ்விம்மிங் ஃபூலாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாடா இதெல்லாம் ரொம்ப தப்பு கைஸ், இதெல்லாம் ரொம்ப தப்பு. இருங்க, என்ன பண்ணலாம்? இங்கே கொஞ்சம் தண்ணி ஃப்ளோ ரொம்ப ஆகுதோ. ஓகே, சரி பண்ணியாச்சு கைஸ். இப்போ சரி பண்ணதுனால இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நெதரைட் ஸ்வாடை எடுத்து டப்பு இவனை வெட்டி கொன்னுட்டு அதுக்கடுத்து மிச்சம் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். சாவுடா நாயே, நீ சாவு, நீ இங்கே சாவு. ஓகே, உள்ளே இருக்க குப்பையெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரோட்டன் ஃப்ளாஷ் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஓகே, ரோட்டன் ஃப்ளாஷ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சீட்ஸ் போட போகிறோம். வாங்க போடலாம். சீட்ஸ் எங்கே இருக்கு? ஆமாம், ஒரு இடத்துல மட்டும் ஹோ வச்சு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. பண்ணியாச்சு. இப்போ பண்ணதுக்கப்புறம் சீட்ஸ் எடுத்துக்கலாம். சீட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கேரட்னு அடிப்போம், CARR. ஓகே, கேரட்டு, பீட்ரூட் போட்டுடலாம் கைஸ். வேறு பொட்டேட்டோ போடணுன்னு நினைக்கிறேன். பொட்டேட்டோ வேறு என்ன இருக்குது? நான் வீட்டு போட்டுருவோம். 4 இடம் இருக்குல்ல, கரெக்டாக இருக்கும். என்னது அது? அதானே பார்த்தேன். கேரட்டை வந்து இந்த சைடாப்பில் போடுவோம். இது கேரட்னு எழுதிடுறேன். ஓகேவா, இங்கிட்டு வந்து சைடில் கேரட்னு எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட். என்னடா, சாரி, எப்பயும் போல் பீட்ரூட்னு நினச்சிட்டு பீட்ரூட் சீட்ஸ் எடுக்காமல் கேரட்டை மாதிரி போட்டுட்ருக்கேன். சாரி கைஸ். ஓகே, பீட்ரூட் எடுத்தாச்சு. போடு. எனக்கெலாம் இதை பற்றி அவ்வளோவா தெரியாது. வந்தோமா, வீடியோ கட்டினோமா, ஜாலியாக இருந்தோமா, அப்படி தான் இருப்பேன். இந்த மாதிரி ஃபார்மை கட்டுறது இதெல்லாம் நம்மளுக்கு ஆகவே ஆகாது. சரி, சும்மா க்ரியேட்டிவிட்டி ஆயிடுச்சே. க்ரியேட்டிவிட்டியில் வந்து சும்மா வீடியோ கட்டிகிட்டு இருந்தால் எப்படி நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ஏதாவது ஒன்று. இப்போ வந்து சைடில் வந்து லைட் செட்டிங்ஸ் வைக்கணும். இப்போ வந்து நம்ம லேண்டைன் வைப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை கைஸ். லேண்டைன் இப்போயும் வைக்க போகிறது இல்லை. இது வந்து கேரட்டு, இது பீட்ரூட்டு, இது ஓகே கைஸ். நான் வந்து எழுதுறதை வந்து பார்ப்போம், இல்லைன்னா நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த ஃபார்ம் கட்டுறதுல முக்கால்வாசி நேரம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல கதவு மாதிரி வைக்க போகிறோம். எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சிடலாமா கைஸ்? இங்கிட்டு வந்து கதவு மாதிரி வச்சிடலாம். நம்ம கதவு மாதிரி வச்சுட்டு நடுவில் மட்டும் உடச்சிருவோமா? ஏன்னா கீழே தான் இது இருக்குதுல்ல, நடுவில் மட்டும் நடக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். ஓகேவா, இவங்க என்னதை வைக்கலாம்? அந்த சின்னதாக கல் மாதிரி இருக்கும்ல, எங்கே இருக்குது? ஸ்லாபு. ஸ்லாபில் வந்து இந்த இது பேம்பு ஸ்லாப் போட்டுரும். இல்லை, நீ என்னடா இந்த பக்கம் உடச்சிட்டாங்க. மேலேருந்து குதிச்சோன்னே உடஞ்சிருது. என்ன டேய், இவனாவது போங்கடா அங்கிட்டு, வெறுப்பாகுது கைஸ். இறங்குடா, அவங்களெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்டா, வேற யாரும் வரமாட்டான், நான் தான் வருவேன். போய் அது என்னது கத்தி பேர் வேற மறந்து போயிடுது. நெதரைட் ஸ்வாடு. லைட் செட்டிங்ஸை வந்து போட்டு விட்டுருணும். ஐயோ, க்ரீப்பர் வேறு வரானே. ஆனால் இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, பிகாஸ் ஐ ஆம் இன் க்ரியேட்டிவிட்டி. பாடுறா, என்னை மூஞ்ச பாடுறா. ஆனாலும் இவன் வந்து பார்த்திங்கன்னா காடான். ஸோ நம்ம வந்து அடிக்கக்கூடாது. ரொம்ப சாரி, போடாங்கிட்டு சட்டி தலையா நானே சொல்லுவேன். ஆனால் நானே வந்து உன்னை அடிப்பேன்டா. அதெல்லாம் திருத்தவே முடியாதுடா யாராலையும். ஓகே, இப்போ வந்து நான் வாய் ரொம்ப வளருதே. போ ரொம்ப வளருது. நான் ஐயோ நாயின்றேனே, வாயின்னு சொல்லு. ஐயோ, ஓகே கைஸ், அதை அப்படியே விட்டுருங்க, அந்த டாப்பிக்கே விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது மறக்கும். இப்போ அந்த டார்ச் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போயும் பார்த்தீங்கன்னா புவர் தான். ஃபார்ம் கட்டினோடனே இவன் ஒன்றும் பெரிய இது அப்படின்னு சொல்லிட முடியாது.
ஃப்ளைட் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, அதனால அதை மட்டும் நானாவே பேசிக்கிறேன். ஓகேவா, அதை கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ தெரியாதுன்றியா அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு சத்தியமாக தெரியாது. ஜஸ்ட்டு நான் கேட்குறேன், ஒரு வேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, டோர் போட போகிறதில்ல. முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம். ஓகே, நம்ம ஃபென்ஸ் கேட் போட்டாச்சு. இப்போ நம்ம இப்படி நடந்துக்கலாம் கைஸ். நடந்துட்டு இப்படி நடக்கலாம், சைடில் நடக்கலாம், எங்கிட்டனாலும் நடக்கலாம். பார்த்தீங்களா, வளர ஆரம்பிச்சிருச்சு கைஸ் கொஞ்ச நேரத்துலேயே. ஆனால் திரும்பி போகிறப்ப இதே மிதிச்சுட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, இது நல்லா இருக்குல்ல, வெளியே வெட்ட வழியா. ஓகே, இந்த இடத்துல ஒரு கேவலமாக இருக்குது. டக்குன்னு பார்த்தோன்னே இங்கிட்டு ஒரு கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடி இருக்காமே இருக்கலாம் பேசாமல். வெயிட் பண்ணுங்கள், இந்த கண்ணாடியை உடச்சிட்டு நம்ம டர்ட்டையை போட்டுடலாம். அது என்ன கேவலமாக இருக்குது, அந்த இடத்துல மட்டும் ஒரு தனியாக தெரியுது. டர்ட்டுன்னு அடித்தா என்னென்னமோ வருது. டேய் டர்ட் எடுத்துக்கலாம். டர்ட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். இதான் கைஸ் நம்ம இப்போ இருக்கிற அப்டேஷன் வீடு. என்ன அப்டேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்மை கட்டியிருக்கோம் அவ்வளோதான். சின்ன ஃபார்ம், நம்மளுக்கு அவ்வளோலாம் கெட்டுறது தெரியாது, ஓரளவுக்கு தான் கட்டுவேன் கைஸ். இந்த வீடியோலேருந்து விடைபெறுது உங்கள் டிடி விஜய். பாய் 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 பாய்.